இனிய தமிழ் அமுது நேயர்களே, அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். இன்றைய தலைப்பு வின் வின் சிச்சுவேஷன். கதையை பார்ப்போமா? அதாவது, யாரும் தொழிற்சங்கங்கள் ஹாஸ்டலில் இருந்து கொண்டு வரவில்லை என்று சொல்ல காரணத்தினாலே ஜாயின்ட் கமிஷன் ஆஃப் லேபர் அவர்கள் என்ன செய்வது என்று புரியாமல் போய் பேரவைத் தலைவர் குப்புசாமி எம்பி அவர்களை வீட்டுக்கு போய் அழைத்து வருமாறு என்னிடத்திலே கூறினார்கள். நானும் என்னிடத்திலே எந்த வாகனம் இல்லாத காரணத்தினாலே நான் ஒரு ஆட்டோ எடுத்துக்கொண்டு நேராக அவர் வீட்டுக்கு சென்றேன். பல முறை நான் அவருடைய வீட்டிற்கு சென்றிருக்கிறேன். வீரபாண்டிய கட்டபொம்மன் வழியிலிருந்து நேராக சென்றால் அங்கே ஹவுசிங் போர்டு ஆஃபீஸில் அவர் மேல்தளத்தில் இருப்பார்கள். நான் சென்ற பொழுது ஏற்றாலும் 9 மணி இருக்கும். ஆனாலும் அவர் கேட்டுவிட்டு இருக்கிற சிச்சுவேஷனை கேட்டுவிட்டு அவருடைய காரிலே என்னை அழைத்து கொண்டு இங்கே தேனாம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய லேபர் கமிஷனர் ஆஃபீஸிற்கு வந்தோம். நாம் இருவரும் சேர்ந்து வந்தோம். அவர் மேலே சென்று கமிஷனுடைய ஆஃபீஸில் கமிஷனர் ஜாயின்ட் கமிஷனர் லேபர் திரு எஸ். ராமச்சந்திரன் அவர்களை அணுகி என்ன நடந்தது என்ற சிச்சுவேஷனை கேட்டார். எந்த தொழிற்சங்கம் வரவில்லை என்று சொன்னதினாலே செல்வகணபதி அவர்கள் என்னிடத்திலே அமைச்சர் செல்வகணபதி அவர்கள் என்னிடத்திலே அங்கே சென்று தான் அழைத்து வருவதாக அழைத்ததாக சொல்லி அழைத்து வாருங்கள் என்று என்னை அனுப்பினார். நான் அங்கே சென்று அவரிடத்தில் பேசி அதிமுக மற்றும் திமுக தொழிற்சங்கங்கள் மட்டும் வந்தன. அங்கே வந்தவுடனே அங்கே இருக்க சிச்சுவேஷனை ஜாயின்ட் கமிஷனர் லேபரிடம் பேசிய பேரவைத் தலைவர் குப்புசாமி சார் அவர்கள் கமிஷனருக்கு ஒரு அட்வைஸ் செய்தார். அதையும் திரு அமைச்சர் செல்வகணபதி அவர்களுக்கு ஃபோன் செய்து கூறினார். அப்பொழுது அவர் அதிமுகவிலே திருச்செங்கோடு எம்எல்ஏவாக இருந்தார். எனவே அவரிடம் அவர் பேசினார். உங்களுடைய தொகுதியைச் சேர்ந்த தொழிற்சங்கத்து விஷயத்திலே சில பிரச்சனைகள் இருக்கின்றன. எனவே நாம் இப்பொழுது திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு செட்டில்மெண்ட் போட்டால் அது சரியாக இருக்காது, அது நடைமுறைக்கும் வராது என்று சொல்லி அவர் கூறினார். நாம் இருவரும் சேர்ந்து செய்வதை விட இவர்கள் ஊருக்கு சென்று தொழிலாளர்களிடம் நேரடியாக பேசி ஒரு 18(1) செட்டில்மெண்ட், அது இருதரப்பு செட்டில்மெண்ட் என்று சொல்வார்கள். இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்டில் செக்ஷன் 18 சப்செக்ஷன் 1 கீழ் நேரடியாக அவர்கள் போட்டுக்கொண்டு வந்தால் அந்த தொழிலாளர் ஒப்பந்தத்தை, அதாவது பெரும்பான்மையான தொழிலாளர்களை சம்மந்தப்படுத்திய பெரும்பான்மையான தொழிற்சங்கங்களுக்குரிய அண்டர் செக்ஷன் 12(3) இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டில் செக்ஷன் 12 சப்செக்ஷன் 3 மூலம் நாங்கள் முத்தரப்பு ஒப்பந்தமாக மாற்றிக்கொள்ளலாம் என்று அவரிடத்தில் சொல்லி கமிஷனர் அவர்களுக்கும் ஜாயின்ட் கமிஷனர் லேபர் அவர்களுக்கும் ஒரு அறிவுரை கூறினார். நீங்கள் இங்கே இருக்கிற நிர்வாகத்திற்கும் இந்த 2 தொழிற்சங்கங்களுக்கும் நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுங்கள், எழுத்துப்பூர்வமாக கொடுங்கள். அதை எடுத்துக்கொண்டு அவர்கள் ஊருக்கு செல்லட்டும். ஊரிலே போய் தொழிலாளர்களுடன் தொழிற்சங்கங்கள் சரியாக வரவில்லை என்னால் தொழிலாளரிடம் நேரடியாக நிர்வாகம் எடுத்து சொல்லி அங்கே ஒரு செட்டில்மெண்ட் போட்டுக்கொண்டு வரட்டும் என்று அவர்கள் கூறினார். ஜாயின்ட் கமிஷனர் லேபர் திரு எஸ். ராமச்சந்திரன் அவர்களும் ஒரு அட்வைஸை அவர் எழுத்துப்பூர்வமாக எடுத்து கொடுத்தார்கள். அதை எடுத்துக்கொண்டு நாங்கள் தொழிற்சாலைக்கு சென்றோம். அங்கு சென்று அங்கு இருக்கிற தொழிலாளர்கள் எல்லாம் வெளியிலே கூட்டி அவர்களிடத்தில் எடுத்து சொன்னோம். இந்த மாதிரிலாம் செய்ய இருக்கிறோம், எனவே அவையெல்லாம் உமக்கு நன்மை பயக்கும் என்று சொன்ன உடனே அவர்களும் புரிந்து கொண்டார்கள். இதற்கு மேலே அந்த வராத தொழிற்சங்கங்கள் வீரம் முழக்கமிட்டது. மேலும் இன்னும் 1 மாதமானாலும் நாங்கள் இந்த செட்டில்மெண்ட்டுக்கு உடன்பட மாட்டோம் என்று கூறிய உடனே அந்த தொழிலாளர் மனைவிமார்களால் 1 மாத அளவிலேயே சம்பளம் இல்லாமல் கஷ்டப்பட்டு வருகிறோம், இன்னும் 1 மாதம் என்றால் நமக்கு மிகவும் சிரமம் என்று அவருடைய கணவர்களை எல்லாம் விரட்டிவிட்டார்கள். எனவே அவர்களெல்லாம் மேலும் எந்த விதமான ஸ்ட்ரைக் செய்வதற்கும் எந்த மனப்பான்மை இல்லாமல் அவர்களும் வந்திருந்தார்கள். எனவே தொழிற்சங்கத்தை உள்ளே அழைத்து நான் அவரிடத்தில் அறிவுரை கூறினேன். உங்களுடைய இடத்திலே இருக்கக்கூடிய மனைவிமார்களினுடைய கட்டளை ஏற்ற பெரும்பான்மையான தொழிலாளர்கள் உள்ளே வந்துவிட்டால் உங்களுடைய நிலைமை சிரமமாகிவிடும். ஏற்கனவே 1979 எங்களுடைய தொழிற்சாலையில் இவ்வாறு நேர்ந்து 120 நாள் ஸ்ட்ரைக் செய்தபோது 13 பேருக்கு வேலை போயிற்று. எனவே அந்த சிச்சுவேஷன்லாம் வைத்து கொள்ளாதீர்கள் என்றால் எந்த 13 பேருக்கு போகும் என்று தெரியாது. 13 அதிகமாக கூடவா குறைவா அதுவும் தெரியாது. எனவே நல்ல பேரோடு உள்ளே வாருங்கள் என்று நான் அறிவுரை கூறினேன். அதற்கப்புறம் வந்தவுடன் அவர்களுக்கும் நான் ஒரு அறிவுரை கூறினேன். வேறு ஏதாவது உங்களுக்கு சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் செட்டில்மெண்ட்டை சேர்த்து கொள்ளலாம், நீங்கள் தாராளமாக சொல்லலாம் என்று சொன்ன உடனே அவர்கள் கூறினார்கள், இந்த கேன்டீன் ஆனது கான்ட்ராக்டில் இருக்கிறது, அது மில்லை எடுத்து நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள்.
அதையும் நிர்வாகம் ஏற்றுக்கொண்டது. எனவே இந்த முறையிலே செட்டில்மெண்ட் போடப்பட்டு எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. வெளியிலே காத்து கொண்டிருந்த தொழிலாளர்கள் உள்ளே வர துடித்தார்கள். எம்ஜிஆர் படத்தில் முதல் நாள் எப்படி கேட்டு திறந்து வந்தால் ஓடி வருவார்களோ அதுபோல் அன்றைய தினம் நேரடியாக பார்த்தேன். தொழிலாளர்களாம் யூனிஃபார்ம் இல்லாமல் உள்ளே ஓடி வந்தார்கள். அந்த நிர்வாகத்திலும் நான் சொன்னேன், எதுவாக இருந்தாலும் அவர்கள் உள்ளே அனுமதியுங்கள். அவர்கள் யூனிஃபார்ம் போட்டிருந்தாலும் சரி, இல்லாமல் இருந்தாலும் சரி, எல்லோரையும் நேரடியாக கேண்டீனுக்கு அனுப்பி வையுங்கள் என்று கூறி கேண்டீனில் அதுக்கு முன்னதாகவே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அந்த இடத்துல புளிச்சாதம், தயிர் சாதம் சேர்த்து வைத்தோம். கூப்பன் இல்லாமல் இருந்தாலும் எல்லோருக்குமே அந்த சாப்பாட்டை கொடுக்குமாறு கூறினோம். அவர்கள் சாப்பிட்ட உடனே நிறைய பேரை பார்த்தேன். காலையிலிருந்து சாப்பிடாமல் இருந்தனால் உள்ளே போனவுடனே விழுக்கு என்று விக்கல் எடுத்தது. இருந்தாலும் அவர்கள் தண்ணியை குடித்து சாப்பிட்டார்கள். அவர்களுக்கும் மகிழ்ச்சி, எங்களுடைய நிர்வாகத்துக்கு மகிழ்ச்சி. அதை நாங்கள் எந்த சிஸ்டர் கன்சர்னில் போய் சேருவோமோ அவர்களுக்கு மகிழ்ச்சி. அப்பொழுதுதான் தெரிந்தது. தலைவர் அவர்கள் போகும்போது என்னிடத்தில் கூறியது, இந்த தொழிலாளர்களுக்கு நேரடியாக பேசி பின் சிச்சுவேஷனை கொண்டு வருவது உன்னுடைய பொறுப்பு என்று அவர்கள் பெருந்தலைவர் ஒரு பேரவைத் தலைவர் அவர்கள் கூறியது என்றைக்கு அப்பொழுதுதான் மனதிற்கு எனக்கு தோன்றியது. உடனடியாக நான் பேரவைத் தலைவரை, நீங்கள் சொன்ன அந்த விஷன், அந்த நெடுதூர பார்வையிலே சொன்னீர்கள், வின் சிச்சுவேஷன் என்று. அதாவது அவர்களும் வெற்றி பெற்றார்கள், நாங்களும் வெற்றி பெற்றோம் என்ற அளவிலே, யாரும் தோல்வி பெறவில்லை என்ற அளவிலே மனதுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது என்பதை எடுத்துக் கூறினோம். அவர்களுக்கும் எங்களுடைய எங்களுடைய மேனேஜ்மெண்ட் சார்பிலும் அவருடைய மேனேஜ்மெண்ட் சார்பிலும் நன்றியை தெரிவித்தேன். அவர்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். அந்த நேரத்திலே ஒன்று நடந்தது. என்ன நடந்தது என்றால், ஆஃபீஸுக்கு வந்த உடனே நான் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு எனக்கு இன்னொன்று சொல்ல மறந்துவிட்டேன். தமிழிலே அந்த இதை செட்டில்மெண்ட் அடிக்க சொன்னேன். ஏன்னால் எங்களுடைய தொழிற்சாலையிலிருந்து வந்திருந்த ஸ்டெனோகிராஃபர்களுக்கு தெரியும். ஆனால் அந்த கம்பெனியில் ரிஸ்க் கன்சர்னர்களுக்கு ஆங்கிலத்தில் அடித்தான் பழக்கம். நான் சொன்னேன், அதெல்லாம் வேண்டாம், எந்த விதமான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடாது, தமிழையே அடிகள் என்று சொன்னேன். அதுவும் அந்த தொழிலாளருக்கும் தொழிற்சங்கத்துக்காரர்களும் மிக மகிழ்ச்சியை கொடுத்தது. அந்த நேரத்தில் ஆஃபீஸ் வந்தவுடன் பல நாள் தூக்கம் கேட்டதும் பல நாள் அலைச்சலும் காரணமாக எனக்கு கொஞ்சம் பிபி ஏறி மயக்கம் ஏற்பட்டது. உடனே என்ன செய்தார்கள் என்றால், என்னை கொண்டு போய் அந்த பெருந்துறையில் இருக்கிற அந்த மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரியிலே சேர்த்தார்கள். சேர்த்த உடனே அங்கே என்ன என்றால், வேப்ப மரம் எக்கச்சக்கமாக இருக்கும். எனவே அங்கே எந்த விதமான மருத்துவ சிகிச்சை இல்லாமலும் வந்து அந்த மரத்திலே சாய்ந்த நேரத்திலே நடந்து கொஞ்சம் உலாவினால் போதும், அந்த பிபி எல்லாம் குறைந்து போய்விடும் என்ற அளவிலே மிக சிறப்பாக அந்த ஆஸ்பத்திரி இருந்தது. அந்த நேரத்தில் இன்னொன்றை சொல்ல வேண்டும். என்மேல் பற்று கொண்டிருக்கிற தொழிற்சங்க தலைவர்களும் சரி, தொழிலாளர்களும் சரி, கம்பெனியிலே பஸ்ஸை வாங்கி கொண்டு நேரடியாக ஆஸ்பத்திரிக்கு வந்து விட்டார்கள். எல்லோரும் நிறைய ஆப்பிளும் ஆரஞ்சும் கொண்டு வந்து குவித்தார்கள். அந்த நேரத்தில் அவருடைய அன்பை பார்க்கும் பொழுது எனக்கு மிகுந்த நெகிழ்ச்சியாக இருந்தது. ஆஸ்பத்திரிகள் அப்போது சிறிய அளவில் தான் இருந்தது அந்த ஆஸ்பத்திரி. அங்கே இருக்கிற டாக்டர்கள், நர்ஸுகள் அனைவருக்கும் இந்த ஆப்பிளும் ஆரஞ்சையும் பிரித்து கொடுத்தோம். இந்த நேரத்தில் அந்த வின் சிச்சுவேஷன் என்பதை பற்றி இந்த நேரத்திலே நினைத்து மகிழ்கிறேன். பேரவைத் தலைவர் இன்றைக்கும் அவர் உருவமாக இல்லாவிட்டால் அருவமாக மாறினாலும் அவருடைய அந்த சிறப்பான ஒரு எண்ணத்தையும் அவருடைய கொள்கையும் நேரத்திலே அவருக்கு சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம்.